வணக்கம், வெல்கம் பேக் டு கேடி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கலர் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் ப்ளூ எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு நான் இப்போ வரைகிற மாதிரி ஒரு கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கிராஸாக அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைனுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக கலர் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், கலர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கலர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்தது வயலட் கலர், டார்க் வயலட் கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அடுத்தது பிங்க் கலர். ஸோ இப்போ பாருங்கள், பிங்க் கலர் இப்போ நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது லைட் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது இல்லைனா நீங்கள் வயலட் கலர் அடிச்சுட்டு அது மேலே ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதையும் நம்ம அதே மாதிரி ஒரு லைன் போட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஆரஞ்சு கலர் எடுத்து இந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம எல்லோ கலர் எடுத்திருக்கோம். எல்லோ கலர் நம்ம கிராஸாக லைன் ட்ரா பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணி நம்ம ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். கொஞ்சம் லைன் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் நம்ம அடிச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது நம்ம கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு பிளாக் கலரில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு போகிறோம். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஓரங்களில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவனாக இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். பிளாக் கலர் வச்சு நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுருங்க. இதே மாதிரி அந்த சைடும் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நடுவில் நம்ம ப்ளூ கலர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு ஓஷனோட எஃபெக்ட் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. லைட் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம், டார்க் ப்ளூ கலர் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு ப்ளூ கலர் எடுத்து இந்த மாதிரி நடுவில் அப்ளை பண்ணிட்டேன். இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். அது ஒரு லைட்டோட எஃபெக்டாக நான் விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது கிரே கலர் எடுத்துருக்கேன். கிரே கலர் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒயிட் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ பிளெண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் இப்போ இந்த ட்ராயிங் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணலாம், இல்லைனா காட்டன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம க்ரீன் கலர் எடுத்து இந்த நடுவில் இருக்கிற கேப்பில் கிராஸ் போட போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த மேலே இருக்க அந்த சீனுக்கு ஒரு பார்டராக நம்ம ரெட் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே நம்ம ஃபுல்லாக கிராஸ் தான் போட போகிறோம். ஸோ ரெண்டு சைட்லையும் நம்ம புஷ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு டார்க் க்ரீன் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த டார்க் க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கிற க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட் க்ரீன், அப்புறமா லாஸ்ட்டாக எல்லோ அப்படியே எல்லாத்து மேலேயும் அப்ளை பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ண மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு புஷ்ஷோட எஃபெக்ட் வந்துடும். அந்த மாதிரி நான் அந்த சைடும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த இடம் ஃபுல்லாகவும் நீங்கள் புஷ் மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் நான் கிராஸ் மாதிரி போட்டுட்டேன். இப்போ நான் டார்க் க்ரீன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸ் மாதிரி போட்டுக்கிறேன் சாதாரணமாக. அதுக்கு மேலே நம்ம லைட் க்ரீன் எடுத்து அதுக்கு மேலே ஒரு தடவை அப்ளை பண்ணிடலாம். இப்போ அந்த டார்க் க்ரீனை விட கொஞ்சம் லைட் க்ரீன் சொல்லி பார்த்தீங்களா, அந்த கலர் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே எல்லோ கலர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதே ஆர்டரில் நம்ம ஃபுல்லாக எந்த இடத்துலையுமே ஒயிட்டாக தெரியாத மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த பேப்பரே ஒரு கலர்ஃபுல்லாக ஆகிடும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் மேலே நம்ம என்ன சீனரி வரைய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் தான் வரைய போகிறோம். ஸோ நீங்கள் பிரிட்ஜ் அவாய்ட் பண்ணால் வேறு ஏதாவது சீனரி கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிராஸ் நம்ம ரொம்ப லைட்டாக பிளெண்ட் பண்ணணும். ரொம்ப பிளெண்ட் பண்ணால் இது எல்லாமே சேர்ந்துடும். ஸோ அதனால் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடும் பேக்ரவுண்ட் தான். இப்போ அடுத்தது நம்ம பென்சில் வச்சு வரைகிறது தான் நம்மளுக்கு பாக்கி. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ஸ்கேல் பென்சில் எடுத்திருக்கேன். இப்போ நான் கூகுள் பார்த்து தான் ஒரு பிரிட்ஜ் வரைஞ்சிட்ருக்கேன். கூகுளில் உங்களுக்கு ஸ்கெட்ச் ஆஃப் பிரிட்ஜுன்னு போட்டிங்கன்னா நிறையா டிசைன்ஸ் வரும். எனக்கு பிடிச்ச டிசைன் நான் வரைஞ்சிட்ருக்கேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பென்சிலில் வரைஞ்சா நம்மளுக்கு வீடியோவில் தெரியும்னு நினச்சேன், பட் தெரியலை. ஸோ அதனால இப்போ நான் இந்த இமேஜை வந்து கூகுள்லேருந்து உங்களுக்கு எடுத்து ஆட் பண்ணுறேன். நான் வரையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இமேஜை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோவை திருப்பி நீங்கள் பாருங்கள், அப்போ புரியும். பாருங்கள், நான் வரைஞ்சிட்டே இருக்கேன். இப்போ இந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து வரைஞ்சி முடிச்சிடலாம். அந்த இமேஜில் இருந்து தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் பிரிட்ஜுக்கு பதிலாக டவர் வரையலாம், இல்லை பில்டிங் வரையலாம், நிறையா இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதெல்லாம் வரையலாம். ஸோ இப்போ பிரிட்ஜ் நான் வரைஞ்சிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பிரிட்ஜ் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு பிரிட்ஜ் தான். நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம் யார் வேணாலும். ஸோ இந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்த்து இதே கூட வரைஞ்சிக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த நம்ம வரைகிறோம் இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் வச்சு நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இதுவே நான் ஆயில் பேஸ்டலே வச்சு கொடுத்தேன், பட் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பெயிண்ட் வச்சு கொடுங்க, அப்படின்னா ஸ்கெட்ச் ட்ரை பண்ணலாம். ஸ்கெட்ச் வந்து ஆயில் பேஸ்டல் மேலே வருமானு தெரியலை. ஸோ இப்போ பாருங்கள், நான் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து மேலே 2 ஹாட் ஏர் பலூன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ஹாட் ஏர் பலூன்ஸ் நம்ம சாதாரணமாக தான் வரைஞ்சிருக்கோம், அது மாதிரி நம்ம 2 வரைஞ்சிக்கலாம். இதை அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி பேர்ட்ஸ் கூட வரையலாம். பாருங்கள், வரைஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.